ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம யூடியூபோடைய வீடியோ அனாலிட்டிக் திங் தான். ஸோ இது நம்ம டெய்லி போடுற வீடியோ. ஸோ நம்ம டெய்லி போடுற வீடியோக்கு 231 வியூஸ் தான். ஸோ அந்த வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா தான் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. பட் இதுக்கு நம்ம போகிற எஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மேலே தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அந்த 231 பேருமே லைக் பண்ணியிருந்தா கூட ஒரு 200 லைக்காவது வந்திருக்கும். பட் ஒரு 46 லைக் தான் வந்திருக்கு. ஓகே, அந்த 46 லைக்குக்காக மட்டும்தான் நான் ஃபர்தராக வந்து நான் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லைக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. புதுசாக வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு டே ஆக ஆக டைம் டிகேவும் ஆகுது. கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிற ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க டெல்டா போர்ஷனும் நல்லா கரையுது. அப்படின்றதுனால இதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஏன்னா மந்த்லி ஆப்ஷனில் நல்லாவே ப்ரீமியம் வந்து ரொம்பவே கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்லாம் தெரியல. ஸோ நான் 172 ரூபாய்க்கு வாங்கின அந்த புட்டுலாம் 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுமே கரைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா டெய்லி வந்து ஐவியுமே, அதாவது இந்தியா விக்ஸுமே வந்து வால்டலிட்டியுமே குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படின்றதுனால ப்ரீமியமில் பெரிய வந்து விஷயங்கள் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பொசிஷன் வந்து மந்த்லி பொசிஷன் வந்து க்ரீனில் இருக்காது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வச்சுருக்க அந்த லிமிட்டட் ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அட்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஸோ பார்க்கலாம். நிஃப்டி மட்டும் வச்சுருக்கேன் வீக்லியில். அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது எம்டிஎம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் புக் பண்ணலை. இன்றைக்கி எந்த ட்ரேடும் பெருசாக வந்து இந்த இதில் நம்ம எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவுமே எடுக்கலை. எக்ஸிக்யூட் ஆனது கூட வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, கேன்சல் ஆகிருக்குது. அண்ட் அப்ஸ்டாக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்செக்ஸ் பொசிஷன் அப்படியே ஹோல்ட் ஆகுது. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய்க்கு மேலே லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் எங்கேயுமே நகரலை. ஸோ தெரியும் இது லிமிட்டட் ரிஸ்க்கு தான். பட் எடுத்தாச்சு. வேறு எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து நம்ம சைடு வரலை அப்படின்னா அந்த டெபிட் போய்டும் கையை விட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்டத்தட்ட இதிலே லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஈக்விட்டி மட்டும் நம்ம கொடுத்து வாங்கினோம். ஒரு 1527 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் ஒரு டேட்டா வச்சுருக்கேன், அதை நம்ம செக்லிஸ்ட்டில் பேசலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. ஸோ ஆணி அடித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 600க்கும் 700க்கும் நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நாள் வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இது என்ன மீன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டெய்லி எக்ஸ்பைரியாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ் கிடைக்கும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் பையர்ஸ் அப்போவே கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட்டில் நான் ஆப்ஷன் பையிங் பண்ண வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையாகவே வந்து நிறைய அடி விழும். அந்த அடி வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். லாஸ்ட்டு 2 வாரம் யாரெல்லாம் புட்டு வாங்கி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே லாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு வாரம் யார் கால் ஆப்ஷன்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டேட்டா அப்படின்றது கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 வாரத்துலேருந்து இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20% வந்து இறங்கியிருக்கு. கூடவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒரு 500 பாயிண்ட் ஏறி இருக்கனால புட் பையர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வாரமாக மார்க்கெட் எங்கும் பெருசாக போகலை அப்படின்றதுனால கண்டிப்பாக வேகமாக ஏறின மார்க்கெட்டில் ஐவியும் தொத்திக்கிட்டு இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஏறினதுனால ஸோ இப்போதைக்கு ஓடிஎம்மாக இருக்கிற 24,700, 800, 900 இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தை வந்து நிறையவே டிராஸ்டிக்காக எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கால் ஆப்ஷனும் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி பெருசாக வந்து சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க. ஸோ ஆர்எஸ்ஐயும் சரி, ஸோ மார்க்கெட்டும் சரி, ரெண்டும் ரேஞ்சில் தான் இருந்தது. பிபி டைனமிக் எங்கேயோ இருக்குது. ஸோ 24,500 பிரேக் பண்ணால் தான் உடையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ஒரு கேம்லாம் எனக்கு இருந்த மாதிரி தெரியலை. ஸ்ட்ராடல் பிளேயர் மட்டும் நல்லா வந்து சாப்பிட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் அவங்க வந்து டிகேல எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அண்ட் நிஃப்டி நாளைக்கு நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி நம்ம ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,650 கிட்ட அட் த மணி வச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக வச்சுருக்கு. ரேஞ்சு ரொம்ப குறைவு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நேற்று 230 பாயிண்ட் இருந்த ப்ரீமியம் 110 இப்போ மாறி இருக்குன்னா 120 பாயிண்ட் இன்றைக்கி மட்டும் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இது மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி மேலே ஏறினா அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஐவி கீழே போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக 24,500க்குள்ளே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐவி வந்து இருக்குதுங்க, ஓகேவா. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் 2 சைடுமே வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால மார்க்கெட் எங்குமே மேலேயும் கீழேயும் ஏற மாட்டுது. ஏதாவது ஒரு சைடு உடஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகாது. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்க முடியுது. 24,700 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 24,600 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், இல்லை 24,500 நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம்.
அண்ட் இப்போ கேஷ் மார்க்கெட் டேட்டா வந்துருக்குது. ஸோ டிஐ 2000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ ஒரு 1000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தர் டேட்டா எதுவும் வரல. நேற்றுடைய டேட்டா வச்சு பார்க்கும்போது 565 கோடிக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து அதனால தான் மேபி பெரிய நம்பர்லாம் இல்லை, ரொம்ப வந்து ஃப்ளாட் அப்படின்றதுனால தான் மேபி மார்க்கெட் வந்து பெருசாக அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் ஒரே இடமா மார்க்கெட்டை சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். லெட்ஸ் இன்றைக்கி என்ன மாதிரி டேட்டா வருது, நாளைக்கு அது என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸோ டெய்லி எக்ஸ்பைரி இருந்தாவது நல்ல ஒரு மூவ் மார்க்கெட்டில் வந்து இருந்தது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கரெக்டாக ஆடுறவங்களுக்கு ஒரு ஆட்டம் இருக்கும். பட் இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு கேண்டில் மேலே ஏறிச்சுன்னா அடுத்த கேண்டில் கீழே வருது, மேலே கீழேன்னு வரதுனால கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்படின்றத நினைக்கிறேன். அப்படி இல்லை மார்க்கெட் அங்கேயே நின்னா கூட டைம் டிகேல வந்து அடிச்சு விட்ரும் ஈஸியாக. ஸோ அப்படி தான் நான் இந்த மார்க்கெட்டை பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா புட் பையர் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணவங்க 2 பேருமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா தான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் கீப்பான் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஒரு 15-18 18% வந்து இதுவரையும் ஐலேருந்து இறங்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 3.25% வந்து ஐவி கிராஷ் நடந்திருக்குது. அந்த ஐவி கிராஷில் கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் இன்றைக்கி டிகே மட்டும் ஸ்ட்ராடல் பிளேயருக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் அ வெரி குட் அப்படின்னு சொல்லுவேன். ரீசெண்ட் டேல இந்த மாதிரி வந்து 120 பாயிண்ட் இன்ட்ராடேல பிஃபோர் எக்ஸ்பைரியில் கிடைச்சதில்லை. ஸோ இன்றைக்கி கிடைக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் மேபி வந்து அங்கேயே சுற்றுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா வெறும் 110 பாயிண்ட் தான் இருக்குது ஸ்ட்ராடல் மிஞ்சி இருக்கிற ப்ரீமியம். ஸோ அப்போ மேலே ஒரு 110 கீழே ஒரு 110 பாயிண்ட் தான் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். மேக்ஸிமம் அதுதான் மேக்ஸிமம் பிரேக் அவுட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ரேஞ்சு மார்க்கெட்டாக தான் அங்கே இருக்க வாய்ப்பு. ஸோ மார்க்கெட்டு ஒரு ஆப்ஷன் பையருக்கு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். மேபி எனக்கு பார்க்குறச்சே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கும் பெருசாக வந்து ஸ்கோப் இல்லை, செல்லருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் போட்டு வச்சுருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இது கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா மார்க்கெட் ஒரு சைடு நவுந்துருச்சு அப்படின்னா அங்கே கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் எடுக்கவும் கண்டிப்பாக வந்து செல்லருக்கு கஷ்டம் அப்படின்றதுன்னு சொல்கிறேன். அண்ட் நிஃப்டியை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான் அங்கே இது ஃபுல்லாகவே இருக்குது, ஓகேவா. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான், நிஃப்டியும் அதே தான். அதான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஒரு ஸ்கோப் வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேல்யூ கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இது லாங்காக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாங் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா விக்ஸ் குறைஞ்சிருக்கு, மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலாக ஒரு 100 பாயிண்ட் கேப் ஆனால் கூட நல்லது தான். ஸோ ஃபியூச்சர்ஸில் வாங்கினவங்க வித்துட்டு வெளியே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து லாங் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கலாம். ஸோ பிசிஆரை பார்க்கும்போது புட் ரைட்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் அதே தான் ஹோல்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஷேடாக இருக்குது, ரொம்ப சொல்லிக்கொள்ளும் அளவுலாம் இல்லை. மிட் கேப் நிஃப்டி அதே தான் மெயின்டைன் பண்ணுது, பட் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் மார்க்கெட்டில் புட் செல்லர் இருக்காங்க, அதனால தான் இந்தியா விக்ஸும் கம்ஃபர்டபுளாக இறங்கி வந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ டேட்டா வந்து யூஎஸில் வர இருக்குது 7 மணிக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு வால்டைலுக்கு உட்படும்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் போகும்னு கண்டிப்பாக தெரியல. ஸோ உஷாராக இருக்கிறது நல்லது நண்பா. அண்ட் ட்ரேடிங் ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்விட்டியை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஓகேங்களா. அது நம்ம எடுக்கிற ஸ்டாக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில், ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சடனாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு உள்ளாயிடும். இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஸ்க் அதிகம், ரிவார்டு கம்மி அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ நல்ல ஒரு ஈக்விட்டி ஹோல்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா விற்று நீங்கள் ஐயில் விற்று லோவில் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ரேஞ்ச் பவுண்டாக தான் மார்க்கெட் வந்து நாளைக்கும் இருக்க வாய்ப்பு. மேபி தெரியல, இந்த சிபிஐ டேட்டா ஏதாவது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி மார்க்கெட்டை ஒரு சைடு நகர்த்தினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தோம். இது மேபி உங்களுக்கு நாளைய ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.